ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:07 மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சேருது. நிறைய கிரகங்கள்னா ஆல்ரெடி அங்க ராகு இருக்காரு. 2ஆம் வீட்ல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சுக்கிரன், நல்ல ராஜயோகம். ஏன்னா, உங்க ராசிக்கு 5, 10 கூடையவர் சுக்கிரன். அவரு எங்க இருக்காரு? 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருக்காரு. பணம் அள்ளி குடுக்க போறாரு. அதே மாரி புதன் சகலவிதமான சௌபாக்கியங்களும் குடுக்கக்கூடிய புதன் என்ன இருக்காரு? அவரு 2ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் அஷ்டமாதிபதியும் 2ல இருக்கு. சேம் அதே மாதிரி செவ்வாய் பணத்துக்கே உங்களுடைய ராசிக்கு நிறைய காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். ஏன்னா லாபஸ்தான அதிபதி. அவரும் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மொத்தம் 5 கிரகங்கள் எனது தனஸ்தானத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமான ஸ்தானத்துல கூட்டா சேர்க்கையோட இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா நல்ல காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் வரப்போகுது. அதுக்கு என்னன்னா, நான் வீட்ல தான் இருக்கிறேங்க. எனக்கு எப்படிங்க காசு வரும் அப்படின்னா, நீங்க ஏதாவது செஞ்சா தாங்க காசு வரும். அதையும் நான் சொல்லிட்டேன். உட்கார்ந்திருக்கும்போதே கூரைய பிச்சுக்கிட்டுலாம் வராது. நீங்க செய்யக்கூடிய தொழில்ல இருந்து வருமானம் வரும். நீங்க உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா, அதிலிருந்து. ஏதாவது ஒரு விஷயம் மூவ் ஆகுது. நீங்க ஏதாவது பணத்துக்குன்னு ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா, ஈஸியா வருங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கத்த சொல்றேன். நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், அதே மாரி உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம். திடீர்னு ஒரு விஷயம் செய்ய போய் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகி எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வந்துரும். என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க என்னன்னா, கூடுதலான கவனத்தோட நீங்க செய்யும்போது, நீங்க ஒரு பக்கம் ரூ. 100 எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, ரூ. 1000 கிடைக்கும். அதாவது 10 மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும். ஏன்னா, உங்களுக்கு தனஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமா இருக்கு. சிறப்பா இருக்கு இந்த மாசம். அப்போ நீங்க என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்களோ, அத இன்னும் கூடுதலாக நீங்க செய்யும்போது, நல்ல அதாவது இந்த 1 வருஷத்துக்கு நீங்க உழைப்பே போட வேண்டியதில்ல. அந்த அந்த மாரி நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமௌண்ட்டே உங்களுக்கு வந்துரும். அந்த மாரி நீங்க தொழில பொறுத்தவரைக்கும், அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலு, அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. தொழில்ல நல்ல வருமானமும், அதே மாரி நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 10, 11 கூடையவர், அதே மாரி 9 அதாவது தர்ம கர்மாதிபதி யோகமும், லாப யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உங்கள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நல்ல மேனேஜ்மென்ட்ல உங்கள பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி குடுத்து உட்கார வைப்பாங்க. உங்களுடைய திறமைகள் நீங்க இதுவரைக்கும் போட்ட எஃபோர்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் கட்டாயம் வருமானம் அப்படிங்கிறது நல்ல வருமானமா உண்டு. திடீர்னு இப்ப நீங்க 10,000 வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்படியே டபுள் மடங்கா கிடைக்கும். 20,000 கிடைக்கும். அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொழில் பண்றவங்களுக்கும் சரி, நல்ல காசு பணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம்ங்க. காசு பணம்லாம் வரும். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமே இந்த மாசம் இருக்கு. அதே மாரி சொத்து சேர்க்கை நெறைய இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கனால, அதாவது நீங்க ஒரு தாய் வழி சொத்தோ அல்லது தந்தை வழி சொத்தோ கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ங்க இந்த தந்தை வழி சொத்து, தாய் வழி சொத்துல வில்லங்கங்கள்லாம் இருக்கும். அதனால பிரச்சனைக்குரியதா இருக்கும். அந்த பிரச்சனைலாம் நிவர்த்தியாகி அந்த சொத்து உங்களுக்கு வரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, அல்லது பழசா ஒரு வீடு வாங்குறது, இந்த மாரி ஏதாவது ஒரு சொத்து அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னா இருக்கு. அதாவது காசு பணத்த விரயம் பண்ணாம ஏன்னா குரு விரய ஸ்தானத்த பார்க்குறாரு உங்களுக்கு. விரய ஸ்தான அதிபதி விரய ஸ்தானத்தையே பார்க்கறதுனால, சுப விரயமா மாத்துறது உங்களோட கையில தான் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணது, இந்த மாதம் உங்களுக்கு அது நெறைய வருது. லாபம் அதிகமாக வருது அப்படின்னா, தயவு செய்து அத சுப விரயமா மாத்துங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கி போடுறது, லேண்டுல போடுறது, அல்லது கோல்டுல போடுறது, இந்த மாரி லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா போகும்போது, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்ப குடுத்துரும். நீங்க கவலையே படாதீங்க. அதே மாரி
குடும்பத்துல இங்க பாருங்க அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ குடும்பத்துல வாக்குவாதங்கள தவிர்க்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது. இந்த மாசம் வந்து காசு வேணும் அப்படின்னா, அமைதியா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு காசு பணம் வேணும் அப்படின்னா, அமைதியா ஹேண்டில் பண்ணா எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால பொறுமையா இருக்கணும். ஏன்னா, நீங்க அமைதியா இருந்தாலும் உங்கள டென்ஷன் படுத்துறதுக்குன்னே எங்கேயாவது இருந்து வருவாங்க. வந்து உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, இல்ல ஒய்ஃப் கிட்டயோ தூண்டி விடுவாங்க. அப்ப வந்து நீங்களும் பதிலுக்கு பதில் பேசும்போது, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பதிலுக்கு பதில் பேசும்போது என்ன ஆகும்? வாக்குவாதங்கள் ஆகும். சண்டை சச்சரவுகள் ஆகும். அது வந்து என்ன ஆகும்? ஆர்கியுமென்ட் பிரியிற லெவலுக்கு போயிரும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அமைதியா போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலான கவனம் இருக்கணும். அதே மாரி ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, குடும்பத்தில இருக்கவங்க அதுக்கு நிதி உதவி பண்ற அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல மனமகிழ்ச்சி. நீங்க வந்து இவ்வளோ நாளா டென்ஷனா இருந்திருப்பீங்க. இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய மாசம். அதே மாரி கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். முக்கியமா வந்து பிசினஸ் ரீதியா ஏதோ ஒரு விஷயங்கள்ல நீங்க கடன் பட்டிருந்தீங்கன்னா, அந்த கடன நிவர்த்தி பண்றதுக்கு நல்ல காசு பணம் வந்துரும். அது மூலியமா நீங்க நிவர்த்தி பண்ணிறலாம். அதே மாரி கோர்ட்டு, கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால, காசு பணம் வரத பார்த்து ஹேண்டில் பண்ணும். முக்கியமா நீங்க அடுத்தவங்களுடைய பணத்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க. ஒரு பேங்கிங்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில கேஷியரா இருக்கீங்க. நீங்க தான் செக்க ஹேண்டில் பண்றீங்க. கேஷ ஹேண்டில் பண்றீங்க. ஆனா அது உங்களோட பணம் இல்லாம இருக்குது. அப்படின்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா பாதகாதிபதி செவ்வாயும் அங்க வர்றதுனால, உங்க பேரு மிஸ்யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சைன் மிஸ்யூஸ் ஆகலாம். அதனால நல்ல கவனமாக இல்ல அப்படின்னா, நீங்க அதுக்கு பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி வந்துரும். கூடுதலா கவனம் இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து சனி இருக்கனால, சம்டைம் வந்து ஞாபக மறதியோ அல்லது சோம்பேறித்தனமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வழிபாடுகள் பண்ணிக்கங்க. ஹயக்கிரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணும்போது, படிப்புல வந்து நல்ல ஞானம் வரும். அதே மாரி ஆர்வம் தன்னால வரும். இந்த ஆர்வ குறைபாடெல்லாம் நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு. அதனால நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நெறைய பேருக்கு வந்து இப்ப கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். வேலை உடனே கிடைக்காது. கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாரி இருக்கும். பட் ஆனா என்னன்னா, இந்த மாதத்த விட்டுருங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணணும். 2ஆம் இடம் நல்லா இருக்கனால நீங்க ட்ரை பண்ணுங்க. திடீர்னு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த இன்டர்வியூல உங்களுக்கு ஓரளவு நல்ல செய்திகள் குடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காக இவ்வளோ நாள் அலைஞ்சுட்டே இருந்திருப்பீங்கல்ல. இந்த மாச கடைசியில உங்களுக்கு அந்த அமைப்புகள் வந்துரும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரவுண்ட்ல இதாயிடுவாங்க. 2ண்ட் ரவுண்ட்ல கரெக்ட்டா செலக்ட் ஆயிடுவாங்க. 3 ரவுண்ட்ல வந்து போயிரும். அந்த மாரி அமைப்புகள். ஆனா இழுபறியா இருந்தாலும், கடைசியில உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். அதே மாரி பெண்களுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்றது தான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போணும். அதே மாரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்குங்க. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க புதுசா ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியா உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ஆதரவு கிடைக்கும். நல்ல வருமானத்த பார்க்க முடியும். இவ்ளோ நாள் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் நடக்க போது. அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமா இருக்குங்க. காசு பணத்த சம்பாரிக்கிறது, நெறைய வாய்ப்புகள், விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பலம் பல வகைகள்ல இருந்து வரப்போது. ஆனா, லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு குடுக்குற மாரி குடுப்பாரு. அதே நேரத்துல மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்பு வந்துரும். பட் ஆனா, உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பொதுவாவே நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, காசு பணம் நெறைய வரும்போது, அத பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அரசாங்க அதிகாரிகள பழக்கவழக்கங்கள் ஏற்படும். காசு பணம் நெறைய வரும். நீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க, ஓவர் டைம் பார்க்குறீங்களோ எப்படியோ, ஆனா காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போது. நல்ல டைம் தான். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இது ஒரு சிறப்பான மாசமா இருக்கு. அதே மாரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ஆதரவு, பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ற மாதிரி, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். போற இடங்கள்லாம் அதாவது 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்திலேயே வந்து சுக்கிரன் இருக்கறனால மக்கள கவர்ற மாரி பேசுங்க. உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படும். ஏன்னா ராகுவும் இருக்கு, சுக்கிரனும் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாவும்,
நல்லாவும் பேசுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா ஆயி போயிரும். ஏன்னா ஜன வசியத்துக்கு உண்டான கிரக சேர்க்கை. அதாவது ராகுவும், சுக்கிரனும் சேரும்போது, அது ஒரு வசியம் மாரி தான். பொதுவா ஜனவசியம்னா என்னன்னா, ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு உங்கள புடிக்கணும். அதுதான் ஜனவசியம். அதுக்கு நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க, வேள்விகள் பண்ணுங்க, யாகங்கள் பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. 2ல இருந்துட்டு மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த கிரகங்கள் அத்தனையுமே 8ஆம் இடத்த பாக்குது. 8ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, விபத்து. ஸோ வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப கவனமாக போணும். சரி, அதுக்கப்புறம் குடும்பத்துல வந்து ரொம்ப கவனமாக பேசணும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கவனமாக இருங்க. சில பேருக்கு சர்ஜரி அந்த மாரி அமைப்பு இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. கணவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ, இல்லது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இல்ல அப்டின்னா, அது வந்து மிகப்பெரிய லெவல்ல கண்டமா கொண்டு போய் விட்டுரும். அதனால அத மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது, அதே மாரி பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மகர ராசிக்கு இந்த மாசி மாதத்துல நல்ல அற்புதமான சிறப்பான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11ங்கிறது வந்து மாசி மாதம் 27ஆம் தேதி. அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார் குரு பகவான். மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14ஆம் தேதி, மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல வந்து சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும். உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி, மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக
எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரணையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோட வந்து மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உச்சமாக இருக்கார். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது. தாயாரின் பேச்சுக்கு அடிபணிஞ்சு போவீங்க. அவங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவாங்க. மூத்த சகோதரர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நிலத்தில் முதலீடு பண்ணால் தன லாபம் ஏற்படும். ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வேலை இல்லை சார், கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதம். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்காக எடுக்கும் முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஃபாரினுக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு போகணும், பாம்பேக்கு போகணும், பூனேக்கு போகணும், ஹைதராபாத்துக்கு போகணும், நாக்பூருக்கு போகணும், தாராளமாக போங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரில் கொடி கட்டி பறக்க முடியாது. வெளியூருக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. அதனால் தைரியமாக எடுத்த முடிவில் பின்வாங்காமல் செயல்படுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பின்வாங்காமல் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு நினைக்காதீங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சார் வேலை சம்பந்தம் வேலைக்காக முயற்சிட்டு செஞ்சிட்ருக்கேன், எனக்கு வேலையே இல்லை சார். வேலைக்கெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாங்க. உங்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எனக்கு வேலையே இல்லைன்னு உட்கார முடியாது. எப்படியா இருந்தாலும் வேலை கிடச்சிரும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். ஸோ எனி பாசிபிலிட்டி வேலை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் என்னென்னா உங்கள் ஊரை விட்டு வெளியில் போகணும். நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் போனீங்கன்னா ஊரை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் மகர ராசின்னு வச்சுப்போம். நான் சென்னையில் இருக்கேன், மடிப்பாக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா இந்த மடிப்பாக்கத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி சென்னை இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டேன்னா எனக்கு வேலை நிச்சயம். அது மாதிரி தான் இப்போ மகர ராசிக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சிட்டியை விட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பிறந்த ஊர், உங்கள் பெற்றோர் இருக்கக்கூடிய ஊர், இல்லது நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிருப்பீங்கன்னா அந்த ஊரோடைய அவுட்டர் தாண்டிட்டிங்கன்னா, அந்த ஊரோடைய புறநகர் அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், வீட்டில் தான் உட்காந்துருப்பேன், ஹவுஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இதுதான் உங்கள் ஜாதகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இது மகர ராசியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது பொருந்தும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் சில தேவையில்லாத விஷயத்தில் உடன்பிறப்புகள் பிடிவாதம் பிடிக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தம்பி தங்கைகளுக்காக விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில தவறான விஷயங்களுக்கு நீங்கள் துணை போகக்கூடிய நேரமும் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலை சம்பந்தமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதம். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிலத்தில் முதலீடு செஞ்சுருந்தால் அதுலேருந்து அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். கூடவே பெருமாளோட தாயார் வழிபாடு சேர்த்து செய்யணும். இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா திருச்சானூரை பார்க்காம திருப்பதிக்கு போகக்கூடாது. ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஸ்ரீரங்கம் அவர் பேர் என்ன ரங்கநாதனை போய் தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க நேராக பின்னாடி தாயார் சன்னதிக்கு போகணும். தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா பெருமாள்கிட்ட வரணும். ஆக்சுவலாக ஸ்ரீரங்கத்தில் முதல் பெருமாள் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நீங்கள் பின்னாடி ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி தலைவிரித்தாடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா வழக்குகளிலும் ஆதாயம் ஏற்படும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின்
தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.